அடுத்து ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது எழுந்து உட்கார்றது இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது எழுந்து உட்கார, அதுக்கு நிறைய காலங்கள் எடுக்குது. குழந்தை பிறந்தோடனே எழுந்து உட்காரத்துக்கு என்ன செய்யுது, நிறைய காலங்கள் எடுக்குது. அதை எடுத்து நாங்க உட்கார வச்சா, அப்படியே எடுத்து ஒரு பிள்ளைய நாங்க இருப்பாட்டி வச்சா கூட அது விழுந்துடுது, அதால இருக்க முடியாது. ஆனா ஒரு முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆமை குஞ்ச பாருங்க, அவ்வளவு குஞ்சு ஒன்று விடாம எல்லாமே கடலை நோக்கி ஓடுது. ஆறு சொன்னா கடல் அந்த பக்கம் இருக்குதுண்டு. மற்ற மற்ற விலங்குகள்லாம் பிறந்த உடனே எழுந்துக்கிட்டு போய் தாய்மடி தேடுது, உணவை தேடுது. மனுஷனால மட்டும் எழுந்து முடியல. உம்மா தூக்கி மடியில வைக்கலாட்டி பிள்ளை அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன் அதுண்டா நம்மளோட மூளை வளர்ந்து பிறக்கிறோம், தலைக்கு வெயிட் கூடி இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு அப்படி இல்லை. நம்மளோட ஒரு குழந்தை பிறகு 2 கிலோ வேண்டா, அந்த 2 கிலோவில் 1/6 வெயிட் மூளைக்கு மட்டும். அவ்வளவுக்கு மூளை வளர்ந்துதான் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த மூளை சாதாரணமானதல்ல. நம்ம நிறைய விஷயங்களை இயலாது என்று விடுறோம். நம்ம இயலாது செய்ய இயலாது என்று விடுறோம். நமக்கு இது விளங்குது இல்லைன்னு சொல்றோம். நாம தான் முடிச்சு போறோமே தவிர நம்மளோட மூளை சக்தி உள்ளது. மூளை சக்தி உள்ளது, நம்மளால ஏலும். நமக்கு முடியாது விடுறத உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தன் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இம்பாசிபிள் இஸ் ஐ எம் பாசிபிள். இம்பாசிபிள் ஐக்கும் எம்முக்கும் ஸ்பேஸ் வச்சு வாய்ச்சா எனக்கு முடியுமென்று இருக்குமாங்க. எனக்கு முடியாதன்றதுல ஐக்கும் எம்முக்கும் ஒரு ஸ்பேஸை வச்சா ஐ எம் பாசிபிள் தான், எனக்கு முடியுமென்று சொல்லுவாங்க. முடியாதுங்கிறது ஒன்றுமில்லை. அவ்வளவுக்கு மூளை ரொம்ப கெட்டியாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த மூளையில ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த மூளையில செல்ஸ், நியூரான் செல்ஸ், மெமோரி செல்ஸ்ங்கிறது நிறைய இருக்குது. ஒரு காலத்துல சொன்னாங்க 200 பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்குது. ஆனா இப்ப சொல்றாங்க ரொம்ப எண்ணிக்கையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூளையில உள்ள செல்கள் ஒரு மின் கடத்தல் மூலமாகத்தான் நம்முடைய ஞாபகங்களை கொண்டு வருது, நமக்கு நினைவு இருக்குது, நம்ம கற்றுக்கிறது, மறக்கிறது எல்லாமே ஒரு மின் கடத்தல் மூலமா. அந்த செல்லுல ஒரு செல்லு செய்யற வேலையை இயந்திரங்களால உருவாக்கி பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ்மார் முயற்சி செஞ்சா அதுக்கு பல ஏக்கர் காணி தேவை. ஒரு செல்லு செய்யறதாக இருந்தால் பல ஏக்கர் காணி தேவை. ஏனென்றால் அந்த ஒரு செல்லு கண்ணுக்கு தெரியாது. ஒரு தலைக்குள்ளேயே 200 பில்லியன் நியூரான் செல்ஸ் பாருங்களேன், 200 பில்லியன். எனவே இதுதான் நீங்க பாக்குறது தான் நியூரான் செல்ஸ். இந்த நியூரான் செல்ஸினுடைய இந்த மின் கடத்தல் முனைகளை ஸ்னாப்சஸ் என்று சொல்றது. ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு ஒரு மின் கடத்தல் மூலமா தான் நமக்கு ஞாபகங்கள், படிக்கிறது, கற்கிறது இதெல்லாமே இருக்குது. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா ஒன்றில் ஒன்று படாம தள்ளி இருக்குது, ஒன்றில் ஒன்று படாம டச் பண்ணாம இருக்குது. அது 200 பில்லியன் இல்ல. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த நியூரான் செல்ஸினுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்க முடியாது. அது எண்ணி பார்த்தால் அத எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால தற்காலத்து சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த நியூரான் செல்ஸினுடைய எண்ணிக்கை வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சமனானது அப்படின்னு சொல்றாங்க. வானத்தில் எண்ணக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சமனான அதுதான் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான மூளைகளோட தான் நம்மளும் பிறந்தோம், நம்ம குழந்தைகளும் பிறக்குது. இதுல என்ன விசேஷம் சொன்னா இந்த குழந்தைகளுடைய இந்த மூளை, வலது பக்கத்து மூளை, இடது பக்கத்து மூளை என்று இருக்குது. இதுல அவ்வளவு திறமைகளும் நம்மளால ஒடுக்கப்படுது. சில நேரம் நம்மளோட மூட நம்பிக்கைகளால ஒடுக்குறோம். விளங்கிட்டா? விழுந்த பிள்ளைய நிலத்தை தொட்டு கொஞ்சங்கிறோம். விளங்கிட்டா? நல்லா படிச்ச பிள்ளைய சிலையை கும்பிடுங்கிறாங்க. நல்ல உலகத்திலேயே பெரிய பெரிய ஆய்வாளன், பெரிய அறிவாளன் எல்லாம் என்ன செய்யறான், பெரிய ஆய்வை கண்டுபிடிச்சிட்டு கடைசியா போய் சிலையை கும்பிடுறான். பாவி, இதானா உண்ட மூளை. ஆனா முஸ்லீம் அப்படி இல்லை. ஆனா நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அந்த மூளையை ஒடுக்குறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா ஒரு கபருக்கு எண்ணெய் ஊத்த வைக்கிறாங்க. படிச்சு எக்ஸாம் எழுதி போட்டு காணிக்க போறாங்க கபூர் அடிக்கி. அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதானே, அவர் என்ன செய்ய முடியும்? இந்த வலது பக்கத்து மூளை, இடது பக்கத்து மூளை என்று 2 மூளை இருக்குது இல்லையா? இதுல இடது பக்கத்து உறுப்புகளை வலது பக்கத்து மூளையும், வலது பக்கத்து உறுப்புகளை இடது பக்கத்து மூளையும் தீர்மானிக்கும். பிள்ளைகள் இடது கையால எழுதினா வலது கைக்கு திடீரென்று மாத்தாதீங்க, பிள்ளைகளுக்கு திக்கு வாய் வரும். ஏனென்றால் மைண்ட் செட் மாறணும், அந்நேரம் சில நேரம் திக்கு வாய் வரும். பிள்ளைகள் இடது கையால் எழுதினா பிரச்சனை இல்லை, வலது கையால சாப்பிட பழகுங்க. அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைய வலது கைக்கு மாத்தப்பாங்கல்ல, அது பிரச்சனையே இல்லை. இடது கையால் எழுதினா ஒன்றுமே கிடையாது. இடது கையால் எழுதுற பிள்ளைக்கு வலது பக்கத்து மூளை தான் அதோட மேல் மூளையாக இருக்குது, கன்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதை மாத்துறதுக்கு முயற்சி செஞ்ச மனுஷன்னா சில நேரம் திக்கு வாய்வு. கூடுதலாக வலது பக்கத்து மூளை வேலை செய்கிறார்களுக்கு
கலை உணர்வு கூட இருக்கும். கலை அவன் வலது கையால் எழுதினாலும் வலது பக்கத்து மூளை அதிக வளர்ச்சி உள்ளவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமாண்டா, அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு நம்ம அழுகுறாக்களா இருக்கும். விளங்கிட்டா? அங்க ஒரு சுனாமி அடிச்சு என்ன கல்முனையில சுனாமி அடிச்சுட்டு பேப்பர்ல வாங்கி ஒடிஞ்ச நம்மட உள்ள மோதாம கத்துது, கை மூடாது காலு மூடாது. அந்த இறக்க குணம் கூட இருக்கு. அவங்கள லேசா ஏமாத்தலாம். போய் கத்தி குளறு ஏண்டா இருக்கிறத கழுத்துல கிடக்கிறதில்ல கலட்டி கொடுத்துருவாங்க. அது வலது பக்கத்து மூளை. கூடுதலாக பெண்களுக்கு வலது பக்கத்து மூளை தான் கொஞ்சம் மேல் மனசாக இருக்கும். அதனாலதான் நான் பார்க்கிறேன், இஸ்லாத்துல ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கல்யாணத்தை தீர்மானிக்கிறது ஆணை பொறுத்த வரைக்கும் அவனே முடிவெடுக்கலாம், பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒலிகாரர் முடிவெடுக்கணும். ஏன்னா அவளால் எல்லாத்தையும் சரியா பார்க்க முடியாது. அவட வலது பக்கத்து மூளை தான் மேலோங்கி இருக்கும். அவன் பார்த்துக்கிட்டு பாவம் என்ன பண்ணுவோம் பண்ணிடுவான், பாவம்ன்றான். அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம் பழங்காம அவன் பாவம் மட்டும் பண்ணிடுவான். ஆனா ஒரு ஆம்பளை அப்படி பார்க்க மாட்டான், அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தையும் சேர்த்து பார்ப்பான். இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒலிகாரர்.